வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் அரிசி மாவை வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். இது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்கும் போட்டுங்க. இதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு போட்டுக்கணும். இது உருளைக்கிழங்கு பண்ணதான் நல்லா மேக்ஸ் ஆகும். நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கணும். இப்போ அந்த அரிசி மாவை நல்லா பிணைஞ்சி விடுங்க. நல்லா இதோட ஈரப்பசத்தில் நல்லா கரெக்டாக அடை மாவு பாதத்துக்கு பிணைஞ்சுங்க. கரெக்டாக அடை மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுணும். வாங்க நம்ம இது உள்ளே வைக்கிற பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுங்க. அதே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்களை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. மஞ்சத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாவை ஒரு 5-6 மிளகாவை எடுத்து மிக்சியில் கரகரன்னு பொடி பண்ணிக்கோங்க. அது ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 100 கிராம் கோழிக்கறியை முள் இல்லாமல் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி விட்டு அதை போட்டு விட்டுங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலர்னதுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கிளறிடும். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. விட்டு நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து இதை வச்சுருவோம். இந்த பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி மாவு நம்ம ஊற வச்சதில் அதை எடுத்து சின்ன ஒரு சைஸ் பால் மாதிரி எடுத்து ஊட்டிக்குங்க. இது அரிசி மாவுன்றதுனால வெடிப்புகள் இல்லாமல் நல்லா தண்ணி தொட்டு நம்ம பால் மாதிரி உருட்டிக்குவோம். நல்லா உருட்டி விடுங்க. வெடிப்புலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து இல்லை நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்காக இந்த பூர்ணத்தில் வந்து நம்ம காய்கறிகளை யூஸ் பண்ணலான்னு சொன்னால அந்த வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குடமிளகா கூட நீங்கள் வச்சுக்கலாம். கோஸு அதாவது சட்டுன்னு வேறு பொருட்களை போட்டுங்க. அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு தண்ணி தொட்டே மூடிடுங்க. அதை நம்மளுக்கு விரிசல் வரக்கூடாது. விரிசல் வராமல் தண்ணி தொட்டு அழகாக மெதுவாக மூடி விட்டுங்க. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் இதை மாதிரி ஏதாவது காய்கள் இருக்கும்போது எல்லா காயும் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு காய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். பசங்களும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்குங்க. உருட்டிட்டு அடை மாதிரி தட்டிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப சப்பையாக தட்டிட்டோம் தோசை மாதிரினாக்கா அந்த பூர்ணம்னா வெளியில் வந்துடும். அதுக்காக அடை கணத்துக்கு மெதுவாக தட்டி எடுத்துக்கோங்க. டெய்லி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு போகிறதுக்கு பதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த வந்து உடச்சக்கடலை, வேர்க்கடலை இருக்குல்ல, வறுக்கடலை அது இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கலர்னு பொடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் வெல்லமும் தேங்காய் துருவலும் இந்த பூர்ணம் மாதிரி செஞ்சு அதை கூட உள்ளே வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
தட்டி வச்சு எடுத்து பிளேட் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் இந்த விரிசல் வராமல் இருக்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெயை விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. எல்லா இடத்துலையும் போகிறோம். விட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் சுட்டு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை சுற்றி வேகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். ஆடிலாம் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்தோடனே தான் திருப்பி போடணும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இந்த பரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் இதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு பரிமாறணும். இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உங்கள்கிட்ட சைட் டிஷ் எதனா வேணால் சாஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா கார சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் அரிசி மாவு இருந்தால் பசங்களுக்கு இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருவோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.